வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 5 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சி. பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சி. இதுக்கு முன்னாடி பல்லவர்களுடைய அரசர்களை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அவருடைய சமுதாயம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சி அப்படின்னு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பல்லவர் காலத்தில் தான் வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து வளர்ச்சி அடைந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பேரரசு சோழர்கள் காலத்தில் வந்து இலக்கியம் வந்து உச்ச நிலையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதற்கு வழிகோலிய பேரரசு வந்து பல்லவர் பேரரசு தான். அதாவது சோழ பேரரசருடைய பிற்கால சோழ பேரரசுடைய இலக்கிய வளர்ச்சியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி சங்க காலத்திலையும் நல்ல இலக்கிய வளர்ச்சி வந்து இருந்தது. இத ரெண்டு சங்க காலத்திற்கும் பேரரசு சோழர்கள் காலத்திற்கும் இடையில பல்லவர் காலத்துல இலக்கிய வளர்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியா தான் பேரரசு சோழர்கள் காலத்துல வந்து இலக்கிய வளர்ச்சி வந்து உச்சகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. பிற்கால சோழர்கள் காலத்துல ஒட்டக்கூத்தர், அப்புறம் வந்து சேக்கிழார், இவங்க எல்லாருமே நிறைய இருந்தாங்க. அதுல வந்து அது மட்டும் இல்லாம இது வந்து ஒட்டக்கூத்தர் வந்து மூவருலா அப்படின்னு வந்து ஒரு இது எழுதியிருப்பாரு. அதுல வந்து 3 அரசர்களை பத்தி, சோழ அரசர்களை பத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதற்கெல்லாம் முன்னோடியா இருந்தது இந்த பல்லவர் காலம் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு பல்லவர் காலத்து கல்வியும் சமுதாய நிலையம். பல்லவர் எழுத்து முறை கல்வெட்டு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ளது. பல்லவர்களுடைய எழுத்து முறை வந்து கல்வெட்டுல எந்த கல்வெட்டுல இருக்குன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ளது. இது பல்லவ பேரரசின் காலத்தில் எழுத்து கல்வெட்டு கிபி 700 கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியவர் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் என்கின்ற ராஜசிம்மன் தான். இவருடைய ஆட்சி காலம் 700 to 728. இந்த 700 தான் இந்த கல்வெட்டு கட்டப்பட்டது. பல்லவர் கால கல்வி நிலை என்பது சமயம் சார்ந்ததாக இருந்தது. சமய கல்விதான் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் கல்வி கற்பிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அடுத்தது கல்வி பார்க்கலாம். மக்கள் வடமொழியும் தமிழ் மொழியும் பல்வேறு கலையுணர்வும் பெற உதவியாக கல்வி அமைப்பு இருந்தது. அதாவது கலையுணர்வு பெறுவதற்கு இந்த 2 மொழியும் அவர்களுக்கு உதவியா இருந்திருக்கு. காஞ்சி மாநகரில் வடமொழியில் வேதங்கள் போன்ற உயர் ஆராய்ச்சி கல்வி அளிக்கும் கடிகைகள் இருந்தன. ஓகேங்களா? அதுவும் நாலந்தா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தர்மபாலருடைய சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மேலும் கடிகாசலம் எனப்படும் சோழசிங்கபுரம் கடிகை, தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பர்கூர் வடமொழி கல்லூரி, தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்கள் படைக்கும் ஆற்றலை அளிக்கும் தமிழ் கல்வி இருந்தது. இதெல்லாம் வந்து தமிழ் கல்வி தான் இதுக்கான ஆற்றலை அளித்தது அப்படின்னு சொல்றாங்க. அவை அக்கால கல்வி மேம்பாட்டிற்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது இந்த நூல்கள் எல்லாம். அதாவது இவர்கள் காலத்தில் இருந்த சமயம். துவக்கத்தில் சமணர்களாக இருந்த பல்லவர்கள் சைவ சமயத்தில் ஈடுபாடு காட்டினார்கள். சைவ சமய உட்பிரிவுகளான பாசுபதம், காபாலிகம், காலாமுகம் ஆகியவை இவர்கள் காலத்தில் செல்வாக்கு பெற்றன. இதெல்லாம் சைவ சமயத்தினுடைய உட்பிரிவுகள். 3 உட்பிரிவுகள் இருக்கு சைவ சமயத்துல. இந்த சமணராக இருந்த பல்லவர் வந்து சைவத்துக்கு மாறிய பல்லவ மன்னர் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் இதை மாற்றியவர் வந்து அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர் தான் இவரை மாற்றினார். சரிங்களா? சைவர்களே ஆனாலும் பல்லவர்கள் வைணவ தலைக்கவும் வழிவகுத்தனர். அதாவது பல்லவ மன்னர்கள்ல வைணவர்களும் வைணவத்தை ஆதரித்த மன்னர்களும் இருக்காங்க, சைவத்தை ஆதரித்த மன்னர்களும் இருக்காங்க. அவங்களுடைய பேரை பத்தி பின்னாடி சொல்றேன் நான். இவர்கள் காலத்தில் தேவார பதிகங்களும் திவ்ய பிரபந்தமும் பாராயணம் செய்யப்பட்டன. கலை இலக்கிய வளர்ச்சி. பல்லவர்கள் காலத்திலேயே தமிழ்நாட்டில் இந்து சமய மறுமலர்ச்சியும் சிற்பம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை முதலிய கலை வளர்ச்சியும் இலக்கியமும் அவர்கள் காலத்தில் உச்ச நிலையில்
அடைந்தன. ஓகேங்களா? கலை ஆர்வர்களான பல்லவர்கள் எல்லா கலையிலும் ஒருமித்த ஆர்வம் காட்டினார்கள். அதாவது சங்க காலத்திலயும் சரி, அதுக்குன்னா பாண்டியர், சோழர்கள் மற்றும் சேரர்கள் இவங்களுடைய காலத்தை பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல எல்லாமே வந்து கலை வளர்ச்சி அப்படிங்கிற சிற்பம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை எல்லாமே ஒரே பேரரசின் கீழ நல்ல உச்ச நிலையில அடைஞ்சது, நல்லா இருந்தது அப்படிங்கிறது பல்லவர்கள் காலத்துல தான் இருந்திருக்கும். தாமே பண்களை தொகுத்தும் பாடியும் மகிழ்ந்தனர். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் அவற்றில் அவர்கள் காலத்தில் பண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பண்கள் இவர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. இசை கருவிகளிலும் புதிய மாற்றங்கள் பல்லவர்கள் செய்து அறிமுகப்படுத்தினர். அதாவது யாழுக்கு பதிலாக வீணையை கொண்டு வந்தது பல்லவர்கள் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓவிய கலையில் பல்லவர்களுக்கு இருந்த ஈடுபாடு சித்தன்னவாசல் ஓவியங்களின் மூலம் நன்கு வெளிப்படுகிறது. பல்லவர்கள் காலத்திலுடைய ரொம்ப பெரிய சிறப்பானது இந்த சித்தன்னவாசல் ஓவியம். ஓகேங்களா? பல்லவர்கள் காலம் கட்டடக்கலைக்கு உலக புகழ் தேடி தந்தன. இவர்களுடைய காலத்துல தான் குடைவரை கோவில்கள், சிற்ப கோவில்கள், கட்டுமான கோவில்கள் இந்த 3 பாணியிலும் சிறப்பாக இருந்தது. இவர்களது குடை கோவில்களும் மாமல்லபுரத்து சிற்பங்களும் குடைவரை கோவில்களும் இன்றளவும் உலக மக்களின் போற்றுதலுக்கு உரியதாக இருக்கு. அடுத்தது அவருடைய காலத்தில் இலக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? தமிழ் இலக்கியங்கள். பல்லவர் காலத்து பக்தி இலக்கியம் தமிழுக்கு புதிய வகை இலக்கியத்தினை அளித்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருளி செய்த பக்தி பாடல்கள் அக்கால சமுதாய நிலை, சமய, மொழி நிலையையும் கலை சிற்பங்களையும் உணர்த்துவதனா இருந்துச்சு. பழைய அகப்பாடல் மரபுகள் இப்பாடல்களின் புது உருவம் பெற்றிருந்தன. வட சொல்லாட்சி மிகுந்து காணப்பட்டது. தமிழ் இலக்கியங்கள வட சொல்லாட்சி மிகுந்து காணப்பட்டது. மேலும் நந்தி கலம்பகம், பெருந்தேவனார் பாடிய பாரதம், பெருங்கதை, இறையனார் உல களவியலுரை, திருமந்திரம், சங்க யாப்பு, பாட்டியல் நூல், மகா புராணம், முத்தொள்ளாயிரம், புராண சாகரம், கலியான கதை, அணிலியல், அமிர்தபதி, அபிநந்த மாலை, காலகேசி, இரண்யம், சயந்தம், தும்பிப்பாட்டு முதலிய நூல்களும் பல்லவர் காலத்தில் தோன்றியவை. பாருங்க, இதுல நிறைய பேர் வந்து நமக்கு தெரியாத பேர்களா இருக்கு. இதெல்லாம் பல்லவர்கள் காலத்தில் தான் தோன்றியது. இப்படி கூட கேட்கலாம், எது பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டு இதுல எல்லாம் கொடுத்துட்டு இது பல்லவர்கள் காலத்தில் தோன்றியதா, சோழர்களா அல்லது பாண்டியர்களுடைய காலத்திலயா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், கடாவர்கோன், ஓகேங்களா, சேரமான் பெருமாள் ஆகியோரும் பல்லவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். காரைக்கால் அம்மையாரும் ஐவடிகள், கடாவர்மக்கோன், சேரமான் பெருமாள் ஆகியோர் பல்லவர் காலத்தில், இவங்கெல்லாம் பல்லவர் காலத்தை வாழ்ந்தவர்கள்லாம். அடுத்தது வடமொழி இலக்கியங்கள். பல்லவர்களுடைய காலத்துல தமிழ் மொழி மட்டுமில்ல வடமொழியும் நிறைய கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. தண்டி, பாரவி இவங்கெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? பல்லவர்கள் பலர் சிறந்த வடமொழி அறிஞர்களாகவும் விளங்கினர். யோக விபாசம், அவந்தி சுந்தரி கதை, காவிய தர்சம் முதலிய நூல்கள் தோன்றின. இதெல்லாம் தண்டின் எழுதியது. ஓகேங்களா? இது ரெண்டும். முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நகைச்சுவை நாடகத்தை வடமொழியில் எழுதினார். பாருங்க, மன்னரே வடமொழியில ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. அதற்கு பேர் மத்தவிலாச பிரகசனம். மேலும் பாரவி, தண்டி போன்ற புலவர்களும் இருந்தனர். அவந்தி சுந்தரி, கதா போன்ற வடமொழி பாடல்கள் தோன்றின. வடமொழி பட்டயங்கள் அழகிய இலக்கிய நடையில் எழுதப்பட்டன. காஞ்சியிலும் கடிகாச்சலத்திலும் பர்கூரிலும் வடமொழி கல்லூரிகள் இருந்தன. பாருங்க, 3 எழுத்துல வடமொழி கல்லூரிகள் இருந்தன. கடிகாச்சலத்தில் மயூர சன்மான் மாணவராக இருந்தான் அப்படிங்கிறது தெரிய வருது. தர்மபாலர் என்னும் பெரியார் இங்கிருந்து நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அப்படின்னு நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்றவர்கள்ல காஞ்சிபுரத்தை சேர்ந்த 2-3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? பின்னாடி வர எதுலையாவது அவங்க எனக்கு கிடைச்சதுன்னா நான் அதை உங்களுக்கு சொல்றேன்.
அடுத்தது இசை. பல்லவர் காலத்தில் தமிழகத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இசைக்கருவிகளுடன் அடியார்கள் புடைசூழ தேவர் மூவருக்கும் பாடல்கள் பாடிக்கொண்டு ஆலயங்கள் தோறும் சென்று சைவத்தையும் வைணவத்தையும் வளர்த்தனர். ஏன்னா பல்லவர்கள் வந்து சைவத்தையும் வளர்த்தாங்க, வைணவத்தையும் வளர்த்தார்கள். ஓகேங்களா? தாளத்தோடு கூடிய இன்னிசையை பரப்பியவர்கள் வந்து பல்லவர்கள் தான். சரிங்களா? நாயன்மார்களது பதிகங்களில் சாதாரி, குறிஞ்சி, நட்டப்பாடை, இந்தளம், வியாழங்குறிஞ்சி, சீகாமரம், பியந்தை, காந்தாரம், செவ்வழி, கொல்லி, பாலை போன்ற பண்கள் பயன்படுத்தப்பட்டன. இது எல்லாம் வந்து பண்கள். ஒரு 3 கொடுத்துட்டு இதுல பல்லவர்களுடைய பண்கள் எது, இசை எது, அப்புறம் வந்து நடனம் எது, அந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போதான் வந்து அதாவது கூற்று காரணமாக தேரி டைப்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. தோற்கருவிகள், துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்ச கருவி போன்ற வகையினை சார்ந்த யாழ், குழல், வீணை, தமருகம், சக்கரி, கொக்கரி, கரடிகை, மொந்தந்தை, முலாவம், தக்கை, துந்துவி, குடமுலா, உடுக்கை, தடி, தாளம் முதலிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இதுல பாருங்க, நாம இப்போ கேள்விப்பட்டிருக்கிறது வந்து துந்துபி, முலாம் கேள்விப்பட்டிருக்கோம், யாழ், வீணை, குழல் பட்டிருக்கோம், உடுக்கை, தடி, தாளம், குடமுலா இது மட்டும் தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து சக்கரி, தமருகம், கொக்கரி, கரடிகை இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படாத பேரா இருக்கு. ஓகேங்களா? நீலகண்ட யாழ்ப்பாணர், ஆனாயனார் போன்ற இசை பேரறிஞர்கள் கருவி இசை மூலம் சமயம் வளர்த்தனர். இவங்க 2 பேரும் வந்து கருவி இசை மூலம் சமயத்தை வளர்த்திருக்காங்க. ஆனாயனார் மற்றும் நீலகண்ட யாழ்ப்பாணர். சதுரஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீரணம் என தாள வகைகள். கடைசியாக சங்கீரணம் என்பதை புதிதாக கண்டு அதன் வகையையும் ஒழுங்குகளையும் அமைத்த காரணத்தால் மகேந்திரவர்ம பல்லவன் சங்கீரண ஜாதி என அழைக்கப்பட்டார். இவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு, சங்கீரண ஜாதி. இவருடைய பட்டப்பேர்களை நம்ம இப்ப பின்னாடி பார்க்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து சங்கீரணத்துடைய வகைகள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இசை கருவியினுடைய பெயர்கள். இதெல்லாம் ஓகேங்களா? இது வந்து பண்களுடைய பெயர்கள். ஓகேங்களா? பாருங்க எவ்வளவு நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்தது இசை நுட்பம் உணர்ந்த மகேந்திரவர்மன் காலத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த குடுமையான் மலையில் இசை மாணவர் நன்மைக்காக பண்களை வகுத்து தந்தவர் வந்து உத்திராச்சாரியார் ஆவார். இவர் உத்திராச்சாரியாருடைய மாணவர் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மாணவனான அரசன் கட்டளைப்படி இங்கு இசை கல்வெட்டு அமைக்கப்பட்டது. பாருங்க இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது உருத்திராச்சாரியுடைய மாணவர் வந்து மகேந்திரவர்மன், அரசர் மகேந்திரவர்மன். 8 நரம்புகளை கொண்ட வீணைக்கும் பயன்படுமாறு கண்டறிந்த பண்கள் இதில் பொறிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. ஓகேங்களா? பரிவாதினி என்னும் வீணையில் வல்லவனாக மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் புகழப்பெற்றார். ஓகேங்களா? அதாவது பரிவாதினி என்னும் வீணையை வாசிப்பதில் வல்லவராக முதலாம் மகேந்திரவர்மன் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆடற்கலை. மகேந்திரவர்மன் காலத்து சித்தனவாசல் ஓவியங்கள் பல்லவர்கள் காலத்தில் நடனக்கலை பெற்றிருந்த ஏற்றத்தினை நமக்கு விளக்குகின்றன. அந்த ஓவியங்கள்ல வந்து நடனம் ஆடுற மாதிரி ஓவியங்கள் நிறைய இருக்காமா. ஓகேங்களா? பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுந்த பெருமாள் கோவிலில் ஆடவரும் பெண்டிரும் அணி செய்து கொண்டு ஆடி நடிக்கும் காட்சி சிற்பத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆடுற மாதிரியான சிற்பங்களும் இருக்கு. எங்க பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுந்த பெருமாள் கோவிலில். பல்லவர் காலத்து கோவில்களுள் இசை கூத்தும் வளர்க்க அடிகள்மார், மாணிக்கத்தார், கணிகையார் என்னும் பெண் மக்கள் இருந்தனர். அதாவது இசையையும் கூத்தையும் வளர்ப்பதற்காக இவங்கெல்லாம் இருந்தாங்களாம். அடிகள்மார், மாணிக்கத்தார், கணிகையார் அவங்கெல்லாம். இது தேவாரம் போன்ற
சிற்றிலக்கியங்கள் வாயிலாகவும் கல்வெட்டுக்கள் வாயிலாகவும் நமக்கு தெரிய வருகிறது. எல்லாமே மேக்சிமம் கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் வாயிலாக தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் சிவபெருமான் ஆடிய நாதாந்த தூக்கிய திருவடி அல்லது குஞ்சித பாதம் நடனம் சிற்ப வடிவத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. சிவபெருமான் ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நடனம் வந்து சிற்ப வடிவத்தில் நமக்கு கிடைச்சிருக்கான். ஓகேங்களா. அடுத்தது கட்டிடக்கலை. மகேந்திரவர்மனால் தமிழகத்தில் கட்டப்பட்ட குகை கோவில்கள் சிறப்பு வாய்ந்தவை. விஷ்ணுவர்மனால் கட்டப்பட்டன என கருதப்படும் ஆதிவராகர் கோவில் குகை கோவிலாக இருந்தது. ஓகேங்களா. விஷ்ணுவர்மன் பல்லவர்களில் முதல் மன்னர். மகேந்திரவர்மன் கட்டிய குகை கோவில்கள் அனைத்தும் மலை சரிவுகளில் குடைந்து அமைக்கப்பட்டவையாகும். மலை சரிவை குடைந்து தான் அமைச்சிருப்பாங்க. ஒரு மலை இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா மன்னர்களுடைய கோவில்கள் இருந்திருக்கும். இத்தகைய குகை கோவில்கள் சியாமங்கலம், பல்லாவரம், வல்லம், தளவானூர், திருக்கழுக்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் சிவன் கோவில்களாக அமைந்துள்ளன. இன்னும் சிவன் கோவில்கள், அதாவது கோவில்கள் பல்லவர்களுடையது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல நிறைய கோவில்கள் இருக்கு. சரிங்களா. மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்காவரம், நாமக்கல் ஆகிய இடங்களில் பெருமாள் கோவில்களை அமைத்துள்ளார். இதெல்லாம் சிவன் கோவில். ஓகேங்களா. இது வந்து பெருமாள் கோவில். சரிங்களா. மண்டகப்பட்டில் குடைந்துள்ள குகை கோவிலில் பிரம்மன், சிவன், திருமால் ஆகிய மூவருக்கும் ஒவ்வொரு அறை வீதம் 3 அறைகளோடு அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது சியாமங்கலம், பல்லாவரம், வல்லம், தளவானூர், திருக்கழுக்குன்றம், திருச்சிராப்பள்ளி இங்க வந்து சிவன் கோவிலும், மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்காவரம், நாமக்கல் ஆகிய பெருமாள் கோவிலும், மூவேந்தருக்கான கோவில் எங்க அப்படின்னா மண்டகப்பட்டிலும் இருக்கு. சரிங்களா. மாமல்லபுரத்தில் உள்ள தர்மராசர் மண்டபமும் கொடிக்கால் மண்டபமும் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டது. இங்கு நரசிம்மவர்மனால் அமைக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் தேர்கள் என்று அழைக்கப்படும் ஒரே கல்லை கோவிலாக அமைத்து கொண்ட கட்டிடக்கலை அம்சத்தை சேர்ந்ததுதான் இந்த பஞ்சபாண்டவர் தேர்கள். திரௌபதி அம்மன் தேர் என்றழைக்கப்படும் கோவில் தூங்கானை மாடம் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட கட்டிடக்கலை அமைப்பை சார்ந்தது. பாருங்க, திரௌபதி அம்மன் தேர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தூங்கானை மாடம் அப்படின்னு பிற்காலத்துல அழைச்சாங்களாம். பண்டைய காலத்து பௌத்த சைத்தியத்தை ஒழித்து பரமேஸ்வரவர்மன் கூரம் என்னும் சிற்றூரில் அமைத்த சிவன் கோவில் தமிழகத்து முதற்கற்கோவில் ஆகும். அதாவது பரமேஸ்வரவர்மன் தான் வந்து கூரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் அமைச்சாரு. அது வந்து முதல் கற்கோவில் அப்படின்னு சொல்றாங்க. கல்லால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சிற்பக்கலை. பல்லவர்களுடைய சிற்பக்கலை. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகிய பல்லவ மன்னர்கள் தாம் அமைத்த குகை கோவில்களில் வாயிற்காவலர் இருந்தாங்க. அவங்கதான் துவார பாலகர்கள். விஷ்ணு, சிவன், லிங்கம், இசைவாணர் அதாவது கந்தர்வர், முயலகன், ஆதிவராகர், மகிஷாசுரவர்தினி, வராக அவதாரம், வாமன அவதாரம், கங்கை காட்சி, அர்ஜுனன் தவம் மற்றும் பகீரதன் தவம், கோவர்தனகிரியை கண்ணன் குடையாக பிடித்தது போன்ற காட்சிகளை சிற்பங்களாக அமைத்துள்ளனர். எங்க இதெல்லாம் வந்து மகாபலிபுரம் அப்படிங்கிறதுல இருக்கு. இப்பவும் இருக்கு. இதெல்லாம் பேரை கேட்கும் போதே நமக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரிங்களா. பல்லவர் அமைத்த கோவில்களில் தூண்களும் சுவர்களும் பொதிகைகளும் விமானங்களும் கண்கவர் சிற்பங்களை கொண்டு திகழ்ந்தன. ஓகேங்களா. இந்த விமானங்கள் என்பது கருவறையின் மேல் உள்ள கோபுரம். ஓகேங்களா. அது அடுத்தது மகாபலிபுரம் பல்லவரின் சிற்பக்கலை கூடமாகவே திகழ்கின்றன. அடுத்தது ஓவியக்கலை. ஓவியக்கலையில் பல்லவர்களுக்கு இருந்த ஈடுபாடு சித்தன்னவாசல் ஓவியங்களின் மூலம் நன்கு வெளிப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் வண்ணக்கலவை மாறாது அவற்றின் தனி சிறப்பை உணர்த்துகின்றன. ஓகேங்களா. இவ்வோவியங்கள் சமண சமயத்தை சார்ந்தவை. ஓகேங்களா. சமண சமயத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான ஆதாரமா வந்து இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் தான் இருக்கு. முதலாம் நரசிம்ம பல்லவன். புகழ்பெற்ற பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனுக்கு பின் அவருடைய மகன் நரசிம்மவர்மன் கிபி 630 668 என்னும் வந்து பெயருடன் ஆட்சி செய்து வந்தார். காஞ்சி பல்லவ மன்னர்களுள் பல வழிகளிலும் சிறப்பு பெற்றவராக போற்றப்படுபவர் இந்த முதலாம் நரசிம்ம பல்லவன். இவரது காலத்திலேயே பல்லவர் குலம் மிகவும்
சிறப்புற்று விளங்கியது. இவரது ஆட்சி காலத்தில் பல்லவ ராஜ்யம் வடக்கில் கிருஷ்ணா ஆறு முதல் தெற்கில் மதுரை வரை பரந்து காணப்பட்டது. ஓகேங்களா. இந்த முதலாம் நரசிம்மர் காலத்துல நரசிம்ம பல்லவரின் ஆட்சி காலத்திலேயே அப்பர், திருஞான சம்பந்தர், திருத்தொண்டர் போன்ற சைவ ஞாயன்மார்கள் வாழ்ந்தார்களாக தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கூறுகிறது அவருடைய நூல்கள் வாயிலாக. அக்காலத்தில் பல்லவர்களின் எதிரிகளாக விளங்கிய சாளுக்கியரை வெற்றி கொண்டு அவர்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக விளங்கியவர் தான் முதலாம் நரசிம்ம பல்லவர் வாதாபி கொண்டான். இவன் சிறந்த மல்யுத்த வீரராக திகழ்ந்ததால் மாமல்லன் என்ற பட்டம் பெற்றார். மாமல்லன் என்ற பட்டம் அதற்கு எதுக்காக அப்படின்னா மல்யுத்த வீரர். ஓகேங்களா. இவன் நினைவாகவே மாமல்லபுரம் என்ற துறைமுகம் நகரை ஏற்படுத்தினான். அரசியல், கலை போன்ற துறைகளில் இவரது சாதனைகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஓகேங்களா. அப்புறம் பட்டப்பெயர்கள். முதலாம் நரசிம்மருடைய பட்டப்பெயர்கள் பாருங்க. இவரே செஞ்சிருக்காரு. மாமல்லன் என்ற பட்டப்பெயர் இருக்கு. ஸ்ரீபரன், ஸ்ரீமேகன், ஸ்ரீநிதி, ரணசயன், அத்தியந்த காமன், ஆமேயமாயன், நாங்குரன் அப்படிங்கிற பேர் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே முதலாம் நரசிம்மவர்மனுடைய பெயர்கள். ஓகேங்களா. இந்த பட்ட பெயர்களை வச்சு கூட நமக்கு கேட்கலாம் இந்த மன்னர் யாரு, எந்த மரபை சார்ந்தவர் என்று. இவருடைய சாளுக்கியர் மீதான போர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் சாளுக்கிய மன்னரான 2ஆம் புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து காஞ்சி நகரை முற்றுகையிட்டார். அதனால அவருக்கு பின்னாடி வந்த அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் விட்டு வைப்பாரா, பழி வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த போர் நடக்கும். இப்போரில் மகேந்திரவர்மன் இறக்க நேரிட்டது. தந்தை இறந்த பிறகு அவங்கள இடத்த சும்மா விடுவாங்களா அவங்களுடைய மகன்? அதாவது அரசர்கள் காலத்துலலாம் கண்டிப்பா பழி வாங்குவாங்க. இதற்கு பழி வாங்கும் முகமாக அவரது மகன் நரசிம்மவர்மன் கிபி 642 வாதாபி நகர் மீது படையெடுத்தார். அதனுடைய காலம் பார்த்துக்கோங்க, இயர் பார்த்துக்கோங்க, அந்த போரோட இயர். இப்படையில் 1,00,000 காலால் படை வீரர்களும் 50,000 குதிரைப்படை வீரர்களும் 12,000 யானைகளும் இருந்ததாக கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் நமக்கு கூறுகின்றன. இம்மாபெரும் படையெடுப்பை படை தளபதி பரஞ்சோதி முன் நின்று நடத்தி வாதாபி நகரை எரித்து பல்லவ குலத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை தாக்கினார். சரிங்களா. முதலாம் நரசிம்மவர்மனுடைய பலம் என்னன்னா அவருடைய படை தளபதி பரஞ்சோதி தான். இந்த வெற்றிக்கு பிறகு நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் என்ற பட்டப்பெயரை அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. படை தளபதி பரஞ்சோதி பிற்பாடு அந்த போருக்கு அப்புறம் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக மாறி சைவத்திற்கு அரும்பணி புரிந்தார். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட 2ஆம் நரசிம்ம பல்லவன் புகழ்பெற்ற பல்லவ மன்னர்களுள் ஒருவர். இவர் பல்லவ நாட்டை 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். யாரு? 2ஆம் நரசிம்ம பல்லவன். சாளுக்கியருடனான தொல்லைகள் குறைந்திருந்த காலத்தினால் இவருடைய ஆட்சி காலத்தின் பெரும்பகுதி அமைதியாகவே விளங்கியது. பல்லவ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் யாருடைய காலம் அமைதி காலம் என அழைக்கப்பட்டது அப்படின்னா 2ஆம் நரசிம்ம பல்லவன். ஓகேங்களா. இதனால் சமயம், இலக்கிய, கட்டிடக்கலை முதலிய துறைகளில் ஆக்கப்பணிகளை நடைபெற்றன. இவர் ஒரு சைவன் ஆவார். இதனால் இவர் காலத்தில் சைவ சமயம் முனைப்புடன் முன்னேற்றம் பெற்றது. 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்துல பல கோவில்களையும் எழுப்பியுள்ளார். பல கோவில்களை எழுப்பியுள்ளார். யாரு? 2ஆம் நரசிம்ம பல்லவன். சமஸ்கிருத இலக்கியம், இலக்கண வளர்ச்சியில் ராஜசிம்மன் பெரிதும் அக்கறை காட்டியதாக தெரிகிறது. சமஸ்கிருத புலவர்களை இவர் ஆதரித்தார். மாமல்லபுரத்து கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை கோயில்கள் என அறியப்படுகின்ற கோவில்கள் ராஜசிம்மலால் கட்டுவிக்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் உள்ள எழில் மிகுந்த சிற்பங்கள் கூடிய புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலை திருப்பணியை இவர்தான் செஞ்சாரு. ஓகேங்களா. இவரது ஆட்சியின் இறுதி காலத்தில் சாளுக்கியரால் மீண்டும் தொல்லைகள் ஆரம்பித்தன. அவருடன் ஏற்பட்ட போரில் தனது மூத்த மகனை இழந்தார் 2ஆம் நரசிம்மவர்மன். அதன் பின் சிறிது காலத்தில் ராஜசிம்மனும் இறந்து விட்டார். அடுத்தது மகேந்திரவர்மர், அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 வரை தமிழ்நாட்டின் வடபகுதி ஆண்ட பல்லவ அரசர் தான் இவரே வரலாற்றாளராக முதலாம் வரலாற்றாளர்களால்
முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் என குறிப்பிடப்படுகிறார் வரலாற்றாளர்களால். சரிங்களா? இவர் களப்பிரரை ஒடுக்கி மீண்டும் பல்லவ அரசை நிறுவிய சிம்ம விஷ்ணுவினுடைய மகனாவார். இவரது ஆட்சி காலத்தில் தான் சாளுக்கிய பேரரசர் 2ஆம் புலிகேசி காஞ்சியின் மீது படையெடுத்தார். ஓகேங்களா? புலிகேசியினால் காஞ்சி முற்றுகையிடப்பட்டு பல்லவ சைன்யம் தோற்கடிக்கப்பட்டது. இதற்கு பழிவாங்கறதுக்காக தான் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி மீது படையெடுத்து வெற்றி கொள்வார். மகேந்திரவர்மனுடைய பெயர்கள் பாருங்க, அதாவது பட்ட பெயர்கள்: மத்த விலாசன், சித்திரகார புலி. இவர் சிற்பங்கள் இவருடைய காலத்துல சித்திரங்கள், அதாவது ஓவியங்கள் சிறப்புற்று இருந்ததாம். சங்கீரண கதி, இவர் சங்கீரண அப்படிங்கிற ஒரு இசையை கொண்டு வருப்பாரு. சத்ரு மல்லன், சத்துருகளை ஒழிப்பவன். அவனி பாஜன், ஓகேங்களா? பரிவாதினிங்கிற வீணை வாசிப்பதில் சிறந்தவராக இவர் இருந்தார். இதெல்லாம் இவர்களுடைய முதலாம் மகேந்திரனுடைய பட்ட பெயர்கள். மகேந்திரவர்மர் இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையை போற்றியதோடு அவை வளரவும் வழி செய்தார். புகழ்பெற்ற குடைவரை கோவில் கலையின் முன்னோடி இவரே. அதாவது முதல்ல குடைவரை கோவில்களை வரைந்தவர் முதலாம் மகேந்திரவர்மர் தான். மகேந்திரவர்மர் தான் கட்டிய மண்டகப்பட்டு குடைவரை கோவிலில் கல்வெட்டில் மரம், செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலையின்றி கோவிலை கட்டியதாக அறிவித்தார். அதாவது மரம், செங்கல், சுண்ணாம்புக்கல் இல்லாம கல்லை வச்சே கட்டினாங்களாம். கருங்கல்ல வச்சு கட்டினாங்களாம். அதனாலதான் இன்னும் இந்த கோவில் மிகவும் சிறப்பாக இருக்கு. மகேந்திரவர்மர் மத்தவிலாச பிரகசனம் என்னும் சமஸ்கிருத நாடகத்தையும் இவர் இயற்றியுள்ளார். இது சைவ மற்றும் பௌத்த துறவிகளை மையமாக கொண்டு ஒரு நகைச்சுவை நாடகமாகும். மகேந்திரவர்மர் இடையில் சமண சமயத்தை தழுவி இருந்தார். பின்னர் சைவ நாயன்மார்களில் ஒருவரான அப்பரால் தன் நோய் தீர்க்கப் பெற்று மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறினார் என்று அறிகிறோம். மகேந்திரவர்மனை அடுத்து பல்லவ மன்னர்களில் புகழ்பெற்றவரும் மகேந்திரவர்மனின் மகனுமான நரசிம்மவர்மர் அரியணை ஏறினார். ஓகேங்களா? அதாவது மகேந்திரவர்மனை பத்தி தான் இதுவும் இருக்கு. கண்டினியூ டாபிக் தான் இது. 590 to 630 வரை 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இன்றைய ஆந்திர பகுதியின் தெற்கு பகுதியையும் இந்தியாவின் இன்றைய தமிழ்நாட்டையும் உருவாக்கும் வடகிழக்கு பகுதிகளையும் உள்ளடக்கிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட பல்லவ பேரரசர் தான் முதலாம் மகேந்திரவர்மன். அவர் ஒரு அறிஞர், ஓவியர், கட்டிடக்கலைஞர், இசை ஞானி. இதுல 3 துறை. இவர் இந்த துறைகள் எல்லாத்தையும் சிறந்தவராக இருந்தார். களப்பிரர்களை தோற்கடித்த பல்லவ ராஜ்யத்தை மீண்டும் நிறுவிய சிம்ம விஷ்ணுவின் மகன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். அவரது ஆட்சி காலத்தில் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி பல்லவ ராஜ்யத்தையும் தாக்கினார். மகேந்திரவர்மன் தனது முக்கிய எதிரிகளை புல்லலூரில், அதாவது கூரம், காசக்குடி மற்றும் தடத்தோட்டத்தில் பல்லவர்கள் வழங்கிய மானியங்களின்படி இது புல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அழிவிற்கு முன்பு வடக்கு வெங்கி பகுதியில் பல்லவர்கள் தொடர்ச்சியான போர்களை நடத்தினார்கள். அதாவது இந்த புல்லலூர் போர் அழிவதற்கு முன்பு வடக்கு வெங்கி பகுதிகளில் பல்லவர்கள் தொடர்ச்சியான போர்களை நடத்தினார்கள். மகேந்திரவர்மன் தன் தலைநகரை காப்பாற்றினாலும் வடக்கு மாகாணங்களை புலிகேசியிடம் இழந்தார். இந்த புலிகேசி சாளுக்கிய மன்னர்களில் புகழ்பெற்ற ஒரு மன்னர். அப்பர் மற்றும் சம்பந்தர் எழுதிய தேவாரத்தின் புகழ் அதிகரித்ததால் அவரது ஆட்சியின் கீழ் தமிழ் இலக்கியம் செழித்திருந்தது. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் தமிழ் இலக்கியம் செழித்திருந்தது. முதலாம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருத நையாண்டி நாடகமான மத்தவிலாச பிரகசனத்தை எழுதினார். அவரது காலத்தில் பகவத ஜுகம் என்ற மற்றொரு நையாண்டி, அதாவது நையாண்டி, இதுக்கு பேர் பிரகாசன் போதையானால் எழுதப்பட்டது. அதாவது இந்த நையாண்டி இதை முதலாம் மகேந்திரவர்மனும் எழுதியிருக்காரு, போதையனால் அப்படிங்கிறவனாலும் எழுதியிருக்காரு. மன்னர் மகேந்திரவர்மன் இதை மாமண்டூரில் உள்ள ஒரு கல்வெட்டில் தனது சொந்த மத்தவிலாச பிரகசுடன் சேர்த்து குறிப்பிடுவார். அதாவது போதையனாரதையும் இவருடையும் சேர்த்தி சொல்லியிருக்காரு. மாமண்டூர் கல்வெட்டுல இருக்குது. வரணும். மகேந்திரவர்மனுக்கு பிறகு அவரது மிகவும் பிரபலமான மகன் முதலாம் நரசிம்மவர்மன் கிபி 630 அரியணை ஏறினார். இவர் சாளுக்கிய வம்சத்தின் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து சாளுக்கிய தலைநகரான வாதாபி அல்லது இப்போது அழைக்கப்படும் பாதாமியை சூறையேறினார். மதம் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துடைய மதம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். மகேந்திரவர்மன் ஆரம்பத்தில் சமண சமயத்தின் புரவலராக இருந்தார். ஆனால் அவர் சைவ துறவி அப்பரின் செல்வாக்கின் கீழ் சைவ மரபிற்கு
மாறினார். 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஆழ்வார்களின் வாழ்க்கை குறித்த சமஸ்கிருத படைப்பான திவ்ய தரிசனத்தின்படி காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட யதோத்கர பெருமாள், அதாவது விஷ்ணு உருவம், அவரது பக்தரான திருமாலிசை ஆழ்வாருடன் நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டது. ஓகேங்களா? ஏனெனில் பிந்தையவர் தற்காலிகமாக சமண சமயத்தின் செல்வாக்கின் கீழ் வந்து மன்னரிடமிருந்து துன்புறுத்தலையும் நாடு கடத்தலையும் எதிர்கொண்டனர். அதாவது சமயம் வந்து இந்தியாவில் வந்து பின்வேத காலத்திலையும் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல்லவர்கள் காலத்திலையும் வந்து இந்த சமயம் வந்து அதிகமான சமய போர்கள், சமயம் வந்து அதிகமான ஒரு மன்னர்கள் வந்து ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா, ஆனால் இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்கள் துன்புறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய வரலாற்றில் பிற்கால வேத காலமும் தமிழ்நாடு வரலாற்றில் பல்லவர்கள் காலமும் சமய வெறி தலைவிரித்து ஆறியது அப்படின்னு சொல்லப்படுது. பல்லவர்கள் இந்து மதத்தை பின்பற்றியவர்கள் கடவுள்களுக்கும் பிராமணர்களுக்கும் நிலங்களை நன்கொடையாக கொடுத்தனர். நடைமுறையில் இருந்த பழக்க வழக்கங்களின்படி சில ஆட்சியாளர்கள் அஸ்வமேதம் மற்றும் பிற வேத யாகங்களையும் செய்தனர். இருப்பினும் அவர்கள் மற்ற நம்பிக்கைகளை சகித்து கொண்டனர். முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்தில் 100 புத்த மடங்கள் மற்றும் 80 இந்து கோவில்கள் இருந்ததாக கூறுகிறார். அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து புத்த மதமும் இங்கு இந்து மதமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜென் பௌத்தத்தின் அரைபுராண நிறுவனர் போதி தர்மர் பல்லவ மன்னனின் 3ஆம் மகனாக கருதப்படும் இந்திய பாரம்பரியத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போதி தர்மர் வந்து பல்லவர்களுடைய பாரம்பரியத்தில் சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியத்திலும் பிரபலமான கலாச்சாரத்திலும் தமிழ் வரலாற்று புனைகதைகளில் முதலாம் மகேந்திரவர்மன் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஆவார். இது வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய சிவகாமியின் சபதம் என்ற நாவல் பல்லவர் ராஜ்யத்தின் மீதான முதல் வாதாபி படையெடுப்பு போரில் மகேந்திரவர்மன் வீர செயல்கள் மிகப்பெரிய வாதாபி இராணுவத்தின் உடனடி படையெடுப்பிலிருந்து காஞ்சி கோட்டையை பாதுகாத்தல், வாதாபி புலிகேசியிடம் அவர் இழந்தது மற்றும் இறுதியில் மரணம் ஆகியவற்றை பற்றி கூறும் நூல்தான் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தியுடைய சிவகாமியின் சபதம். மதங்கம்பட்டியில் உள்ள கல்வெட்டுக்கள் கோவில்களை கட்டுவதற்கு மரம், செங்கல், உலோகம் அல்லது மோட்டார் போன்ற அழிந்து போகக்கூடிய பொருட்களை நிராகரிக்க விரும்பிய ஒரு ஆர்வமுள்ள மன்னராக அவர் குறிப்பிடப்படுகிறார். முதலாம் மகேந்திரவர்மன். அதனாலதான் கல்லால கட்டப்பட்டதுனாலதான் அந்த கோவில்கள்லாம் இன்னும் இருக்கு. ஓகேங்களா? பாறைகளில் வெட்டப்பட்ட கல்வெட்டுக்களை பயன்படுத்துவதில் அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். புகழ்பெற்ற நீர்ப்பாசன குளமான புகழ்பெற்ற மகேந்திர டாங்டாவை அவர் எழுப்பியதாக இலக்கியங்கள் கூறுகின்றன. அதாவது மகேந்திர பேரேரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரத்தில் உள்ள பெரும்பாலான நினைவு சின்னங்கள் அவர் வந்து தொடங்கினார். இது நவீன காலத்தில் மகாபலிபுரத்தில் நினைவு சின்னங்களின் குழுவாக தொகுக்கப்பட்டு மேலும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் அது இருக்கு. அடுத்தது பல்லவர் கால கட்டிடக்கலை. பல்லவர்கள் பாறைகளில் வெட்டப்பட்ட கட்டிடக்கலையிலிருந்து கல் கோவில்களுக்கு மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். இவருடைய காலத்துல வந்து பாறை குடைவரை கோவில்களும் கற்கோவில்களும் அதிகமாக இருந்தன. பிற்கால பல்லவர்கள் வந்து கல் கோவில்கள் வந்து கட்டினார்கள். பல்லவர்கள் கட்டுமானங்களின் ஆரம்பகால எடுத்துக்காட்டுகள் 610 முதல் 690 வரையிலான பாறையில் வெட்டப்பட்ட கோவில்களும் 690 முதல் 900 இடையிலான கட்டப்பட்ட கோவில்களும் இருந்தன. பல பாறைகளில் வெட்டப்பட்ட குகை கோவில்களில் பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் அவரது வாரிசுகளின் கல்வெட்டுக்கள் அதிகமா இருக்கும். பல்லவர் கட்டிடக்கலையின் சாதனங்களில் மகாபலிபுரத்தில் உள்ள பாறையில் வெட்டப்பட்ட கோவில்கள் அடங்கும். அதாவது அவருடைய சாதனைகள் அப்படின்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லலாம். மகாபலிபுரத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட தூண் மண்டபங்கள் மற்றும் ரதங்கள் என்று அழைக்கப்படும் ஒற்றைக்கல் கோவில்கள் சிறப்பு வாய்ந்தது. ஆரம்பகால கோவில்கள் பெரும்பாலும் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் மற்றும் 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டிய கற்கோவில் ஆகும். கைலாசநாதர் கோவில் 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டிய கற்கோவில். மகேந்திரவர்மன் மகேந்திரவாடியில் உள்ள பாறையில் வெட்டப்பட்ட கோவில் ஆகியவை
பல்லவர் பாணி கோவில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. இலங்கையின் கண்டியில் உள்ள நாளந்தா மெடிகே கோவில் மற்றும் ஒன்று தெனாவரையின் புகழ்பெற்ற தொண்டேஸ்வரம் கோவில் மற்றும் திருகோணமலையின் பண்டைய கோணேஸ்வரம் கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் ஆதரிக்கப்பட்ட கட்டமைப்பு ரீதியாக மேம்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, இதெல்லாம் பல்லவர்களால் ஆதரிக்கப்பட்ட கட்டமைப்பு ரீதியாக மேம்படுத்தப்பட்டன. வாதாபி போர். வாதாபி போர் என்பது பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே சாளுக்கிய தலைநகரான வாதாபிக்கு, அதாவது இன்றைய பாதாமி அருகே கிபி 642 நடந்த ஒரு தீர்க்கமான போராகும். இந்த போரில் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி கிபி 642 தோற்கடிக்கப்பட்டார். மேலும் பல்லவர்கள் வாதாபி ஆக்கிரமித்து 1652 வரை, அதாவது 14 ஆண்டுகள் அவர்கள் இருந்தாங்க. 14 இல்ல 12 ஆண்டுகள். ஓகேங்களா, அந்த போருக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுமார் 630ஆம் ஆண்டில் 2ஆம் புலிகேசி பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து மன்னர் 1ஆம் மகேந்திரனை தோற்கடித்து சோழ நாட்டின் வடக்கு எல்லையில் காவிரி நதி வரை தெற்கே சென்றார். பல்லவர்கள் 2ஆம் புலிகேசியின் கையில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க நீண்ட காலமாக விரும்பினர். அடுத்த சில ஆண்டுகளில் எதிர்த்தாக்குதலுக்கு தயாரான தங்கள் படைகளை பலப்படுத்தினார்கள். 630ஆம் ஆண்டில் மகேந்திரவர்மனுக்கு பிறகு அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்தார். அவரது கீழ் பல்லவ ராஜ்யம் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்தது. இது 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டிற்கு 2வது படையெடுப்பை நடத்த தூண்டியது. கம்மன் இருந்தா இவங்க விட்டுருப்பாங்களோ இருந்தாலும் 2ஆம் புலிகேசி விடாதனால இவங்க பல்லவர்கள் அவரை தோற்கடிச்சிட்டாங்க. கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியின் கூற்றுப்படி 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டுக்குள் முன்னேறுவதற்கு முன்பு பல்லவர்களின் நிலப்பிரபுக்களான பாணர்களை முதலில் தோற்கடித்தார். 1ஆம் நரசிம்மவர்மன் சாளுக்கியரை சந்தித்து பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிக்கு அருகில் உள்ள பரியாலா, சுரமணா மற்றும் மணிமங்கலா ஆகிய இடங்களில் 3 தனித்தனி மோதல்களில் அவர்களை தோற்கடித்தார். பாருங்க, 3 இடத்துல போர் நடந்திருக்கு. இதனால் அவர்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பின்னர் பல்லவர்கள் தாக்குதலை மேற்கொண்டு தப்பி ஓடிய சாளுக்கிய படைகளை தங்கள் எல்லைக்குள் ஆழமாக பின்தொடர்ந்தனர். 642ஆம் ஆண்டில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்ற 1ஆம் நரசிம்மவர்மன் பரஞ்சோதியின் தலைமையில் ஒரு வலிமையான பல்லவ படையை அனுப்பினார். அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் அவங்கள தோற்கடிச்சிருக்காங்க. 2ஆம் புலிகேசி தனது தலைநகரின் புறநகரில் பல்லவர்களை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து நடந்த போரில் தனது உயிர் இழந்ததாக கருதப்படுகிறது. பல்லவர்கள் 2ஆம் புலிகேசி மீது தீர்க்கமான வெற்றியை பெற்றனர். அதாவது அவரு புலிகேசி இறந்துட்டாரு. பின்னர் வெற்றி பெற்ற பல்லவர்கள் தலைநகரை கைப்பற்றி 12 ஆண்டுகள், பாருங்க, 642 to 654 வரை ஆட்சி செய்தனர். 1ஆம் பரமேசுவர்மனின் கூரம் தகடுகள் போரை பற்றியே விவரிக்கின்றன. அதிலிருந்து எடுக்கப்படுதான் இந்த தகவல். கூரம் தகடுகள். பாருங்க, இப்படி ஒரு கொஸ்டின். 1ஆம் நரசிம்மவர்மனுடைய வாதாபி படையெடுப்பை பற்றி கூறும் அதாவது தகடுகள் எது, அதாவது செப்பேடுகள் எது அப்படின்னு. தகடுகள் மீன் செப்பேடுகள் எது அப்படின்னா கூரம் செப்பேடுகள். அகஸ்தியருக்கு சமமான நரசிம்மவர்மன் வாதாபியின் நொறுக்கப்பட்டவன், பெரியார், பூமணி மங்கலம், ராமாரா மற்றும் பிற இடங்களில் வல்லவ ராஜாரை அடிக்கடி வென்றான் நரசிம்மவர்மன். இதெல்லாம் அவருடைய வெற்றியான சிறப்புகாய் இருக்கு. அடுத்தது வேலூர் பாளையம் செப்பேடுகள் அல்லது தகடுகளின் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வேலூர் பாளையம் தகடுகளின் படி, செப்பேடுகளின் படி, ஓகேங்களா. உபேந்திரன் அப்படின்னா விஷ்ணுன்னு அர்த்தம். போன்ற புகழ்பெற்ற 1ஆம் நரசிம்மன் தன் எதிரிகளின் படைகளை தோற்கடித்து வாதாபியின் மையத்தில் நின்று வெற்றி தூணை அவர்களிடமிருந்து பறித்தார். தனது வெற்றியை நினைவு கூறும் வகையில் 1ஆம் நரசிம்மவர்மன் வாதாபியில் ஒரு மல்லிகார்ஜுனர் கோவிலையும் கட்டினார். அது இன்னும் இருக்கு, ஓகேங்களா. அந்த கோவில் இன்னமும் இருக்கு. அவர் வாதாபி கொண்டான் அல்லது வாதாபியை எடுத்து கொள்பவர் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். வாதாபியில் உள்ள தெக்கின இரப்பா கோவிலின் சுவர்களில் தனது வெற்றியை பதிவு செய்யவும் ஒரு கல்வெட்டை நிறுவினார். அதாவது வாதாபி படையெடுப்பை தன்னுடைய வெற்றியை பதிவு செய்த கல்வெட்டு அப்படின்னா தெக்கின இரப்பா.
பரஞ்சோதி வாதாபியிலிருந்து பல்லவ ராஜ்யத்திற்கு ஏராளமான போர் பொருட்களை கொண்டு வந்தார். அதில் வாதாபி கணபதி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற விநாயகர் கணபதி சின்னம் அடங்கும். அதை அவர் தனது சொந்த ஊரில் பிரதிஷ்டை செய்தார். இதுக்கு முன்னாடியே பல்லவ மன்னர்களை பற்றி பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். இந்த கணபதி வழிபாடு அப்படிங்கிறது பல்லவர்கள் சாளுக்கியர்கள் வாதாபியிலிருந்து கொண்டு வந்தது. பல்லவர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் அறிமுகமானது அப்படின்னு பார்த்துருக்கோம். வாதாபி போர் என்பது கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய தமிழ் வரலாற்று புனைக்கதை நாவலான சிவகாமி சபதத்தின் இறுதி உச்சக்கட்ட போராகும். இந்த இவர கல்கி கிருஷ்ணமூர்த்தியருடைய ஒரு நூல் இருக்கு. அதுதான் சிவகாமியின் சபதம். இதுல பல்லவர்களுடைய இந்த போரை பத்தி தான் நிறைய செய்திகள் இருக்கு. இதில் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி பல்லவ இராணுவ தளபதி பரஞ்சோதியால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 2ஆம் புலிகேசியை கொன்ற பல்லவ தளபதி பரஞ்சோதி. இவர் புள்ளலூர் போரில் 1ஆம் மகேந்திரவர்மன் தோற்கடிக்கப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாகவும் சிவகாமி சபதத்துக்கு பழிவாங்கும் விதமாகவும் இது நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ பல்லவ மன்னர்கள்ல சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள், வைணவ சமயத்தை பின்பற்றியவர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல வைணவ சமயத்தை ஆதரிப்பவர்கள் திகழ்ந்த பல்லவ மன்னர்கள் ஒண்ணு சிம்ம விஷ்ணு, 2 2ஆம் நந்திவர்மன், அடுத்தது 3 நரசிம்ம வர்மன். இவங்க எல்லாம் வைணவ பல்லவ மன்னர்கள். ஓகேங்களா. அடுத்தது சிவபக்தர்கள், அதாவது சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள். இதுல முதல் 1ஆம் மகேந்திர வர்மன், அதாவது சமணராக இருந்து சைவராக மாறியவர். அடுத்தது 2வது ஆள் 2ஆம் நரசிம்ம வர்மன். அடுத்தது 3ஆம் நந்திவர்மன். இவங்க சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள். அதாவது இங்க பாருங்க, மகன் வைணவமா இருந்தா அப்பா அப்பா வைணவரா இருந்தா மகன் சைவரா இருக்காரு. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு பாருங்க. இதுல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. சரி, இன்னைக்கு பார்த்த இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துடலாம் வாங்க. பல்லவர் கால இலக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா. பல்லவர் கால கல்வியும் சமுதாய நிலையும். இவருடைய காலம் அதாவது பல்லவர்களை எழுத்து முறை கல்வெட்டு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்ல இருக்கு. இது 700 இதனுடைய காலகட்டம் 700 அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர்கள் பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கான சான்றுகள் கைலாசநாதர் கோவில் தான் இருக்கு அதிகமா. அதுக்கப்புறம் இந்த மாமல்லபுரத்து சிற்பங்கள், இது எல்லாமே பார்த்தாவே நமக்கு தெரியும். சித்தனவாசல் ஓவியங்கள் இதெல்லாம் இருக்கு. கல்வி அப்படின்னா வடமொழியும் தமிழ் மொழியும் 2ம் சேர்ந்து நமக்கு இலக்கியங்கள் நிறைய இருக்காங்க. தமிழ் மொழி அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம் இதெல்லாம் இருக்கு. இது அதுக்கப்புறம் வடமொழி கல்லூரிகளும் இங்க இருக்கு. சோழசிங்கபுரம் கடிகை, தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பர்கூர் வடமொழி கல்லூரி, மேலும் கடிகாசலம் அப்படிங்கிற சோழசிங்கபுரம் இதெல்லாம் சொல்லலாம். சமய நிலை சைவரும் வைணவமும் இருந்தது, சமணம் கூட இருந்தது. அதாவது 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் சமய பொறை அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பல்லவர்கள் காலத்துல தான் சமயபுரை அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி அப்படின்னா இலக்கியங்கள் தெரியும், நிறைய தமிழ் வடமொழி இருந்தது. கலைகள் வளர்ச்சியும் இங்க உச்சக்கட்டத்தில் இருந்தது. முக்கியமா ஓவியக்கலை, அதுல சித்தன்னவாசல் ஓவியங்கள் மிக சிறப்பா இருக்கும். இலக்கியம், தமிழ் இலக்கியங்கள் நிறைய இருக்கு. பெருந்தேவனார் பாடிய பாரதம் பெருங்கதை, இறையனார் களவியலுரை, திருமந்திரம், சங்க யாப்பு, பாட்டியல் நூல், மகா புராணம், முத்தொள்ளாயிரம், இது எல்லாமே நிறைய நமக்கு தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. வடமொழி இலக்கியங்களும் இருக்கு. அதுல தண்டியும் பாரவியும் புகழ்பெற்ற முன்னர்கள், அவருடைய நூல்கள் நமக்கு சான்றுகளா இருக்கு. அடுத்தது இசைக்கலை அப்படின்னா இசை கருவிகள் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, அதாவது போன்ற பண்கள் பயன்படுத்தப்பட பண்கள்ல நிறைய இருக்கு. சாதாரி, குறிஞ்சி, நட்டப்பாடை, இந்தளம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்கள் இருக்கு. அது மட்டும் அல்லாம தாளம்,
தாள வகைகளும் நிறைய இருக்கு. பாருங்களா, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, துளை கருவி, தோல் கருவிங்கிற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து தாள்கள் இருக்கு. அடுத்தது வந்து அதாவது இசையும் இருக்கு. நீலகண்ட யாழ்ப்பாணர் ஆனாயனார் அவர்களுடைய இசை பேரணிகளாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அவர் சங்கீரண ஜாதி என அழைக்கப்படுறார் முதலாம் மகேந்திரவர்மன். அவர் வந்து பரிவாதினி அப்படிங்கிற வீணை வாசிப்பதில் வல்லவராகும். மன்னர்களே வந்து இசையை கருவியையே பயன்படுத்தியிருக்காங்க. ஆடற்கலை வந்து சிவபெருமானுடைய ஆடற்கலை வந்து மிகவும் சிறப்பு இருந்தது. அதை பற்றி சிற்ப வடிவமும் செதுக்கப்பட்டிருக்கு. கட்டிடக்கலை, அவர்கள் 3 விதமான கட்டிடங்கள் என்ன, அதாவது பாறை குடைவரை கோவில்கள், கட்டுமான கோவில்கள், அதில் இந்த மாதிரி நிறைய 3 வகையான கோவில்கள் கட்டிடப்பாணி இவங்க பின்பற்றி இருக்காங்க. இதற்கான சான்றுகள் நமக்கு மாமல்லபுரமும் இதில் நிறைய இருக்கு. சரிங்களா. அடுத்தது இவங்க மண்டகப்பட்டில் குடைந்துள்ள குகை கோவில்கள் வந்து பிரம்மன், சிவன், திருமால் ஆகியோர்கள் 3வரும் சேர்ந்த இடமாம் இருக்கு. முதலாம் மகேந்திரவர்மன் சிவபெருமானுக்கு தனியான கோவில்களும் இடங்களும், வைணவர் விஷ்ணுவுக்கான கோவில்களும், 3 மும்மூர்த்திகளுக்கான கோவில்களும் இருக்கு. இவருடைய காலத்துல தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது சிற்பக்கலை அப்படின்னாவே நமக்கு வந்து சித்தன்னவாசல் சிற்பக்கலை தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஓவியக்கலை சித்தன்னவாசல். ஓகேங்களா. சிற்பக்கலை அப்படின்னா வந்து மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லலாம். முதலாம் நரசிம்ம பல்லவர், இவர் வந்து முதலாம் மகேந்திரனுடைய மகன். இவர் வாதாபி கொண்டான். வாதாபி போரை பத்தி மிக சிறப்பா சொல்லியிருக்கோம். இவருடைய பட்ட பெயர்கள் பாருங்க. முதலாம் நரசிம்மவர்மனுடையது மாமல்லன், ஸ்ரீபரன், ஸ்ரீமேகன், ஸ்ரீநிதி, ரணஜயன், அத்தியாந்த காமன் போன்ற பெயர்கள் வந்து அவருக்கு இருக்கு. சாளுக்கியருடனான போர் வந்து முதலாம் மகேந்திரன் ஆட்சி காலத்துல வந்து சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து காஞ்சி நகரை முற்றுகிட்டு முதலாம் மகேந்திரனுடைய இறப்புக்கும் அது காரணமாகும். அதற்கு பழி தீர்க்கும் வகையாக தான் வந்து சாளுக்கியர்கள் மீது முதலாம் நரசிம்மவர்மன் வந்து போர் புரிவாரு. ஓகேங்களா. முதலாம் மகேந்திரனுடைய பட்ட பெயர்கள் நிறைய இருக்கு. மத்த விலாசன், சித்திரக்கார புலி, சங்கீரண கதி, மத்ரு மல்லன், அவனிபாஜன், பரிவாதினி அப்படிங்கிற பேர்லாம் வந்து அவருக்கு உரியது. ஓகேங்களா. அவளுடைய காலத்தில் நடந்த சாளுக்கியருடனான போர் தான் பல்லவர் காலத்தில் மிக சிறப்பா இருந்தது. ஏன்னா அவர்கள் அந்த பல்லவர்களை வந்து 2ஆம் புலிகேசியை தோற்கடிக்கிறதும் அதற்கு பழிவாங்கும் விதமாக 2ஆம் புலிகேசியை வாதா மீது படையெடுத்து தோற்கடிக்கிறதுமான மாறி மாறி இதுவாயிருக்கும். பல்லவர் கால கட்டிடக்கலை கல் கோவிலுக்கு மாற்றாக முக்கிய காரணமாக இருந்தது வந்து, அதாவது பல்லவர்கள் பாறையை வெட்டப்பட்ட கட்டிடக்கலையிலிருந்து கல் கோவிலுக்கும் மாறி இருந்தாங்க. அதாவது கல் கோவில்கள் வந்து காலங்கள் பாரு இருக்குங்க. கட்டுமான கோவில் வந்து என்னன்னா 610 690 வரைக்கும், பாறைகளில் வெட்டப்பட்ட கோவில்களுக்கு வந்து 690 900 வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க காலங்கள். ஓகேங்களா. இதுல இருந்தே நம்ம அவர்களுடைய கட்டிடக்கலையை பத்தி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வாதாபி மீதான படையெடுப்புக்கான காரணங்கள்லாம் பாருங்க இதுல இருக்கு. 2ஆம் புலிகேசி கையில் ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கும் நீண்ட காலமாக விரும்பினார்கள். அடுத்த சில ஆண்டுகளில் எதிர் தாக்குதலுக்கு தயாரான தங்கள் படைகளை நிறுத்திக் கொண்டனர். அதாவது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பிறகு அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்தாரு. அவர் தான் வந்து வாதாபி கொண்டான், அதாவது வாதாபியை வெற்றி கொண்டார். அங்கு 12 ஆண்டுகள் வந்து அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. வேலூர் பாளையம் தகடுகள் படி நமக்கு வந்து வாதாபி மையத்தில் நின்று வெற்றி தூணை அவர் நிறுவினார் அப்படிங்கிறது நமக்கு அதுல இருந்து தான் தெரியுது. ஓகேங்களா. அதனால வாதாபி கொண்டான், வாதாபியை கைப்பற்றி கொண்டார் அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஓகேங்களா. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.